என்ன மேட்ரு, ஏது மேட்ருன்லாம் தெரியாது. பாகிஸ்தான பார்த்தா, தலைவன் விராட் கோலி குஷி ஆயிருவான். விராட் கோலி சும்மாவே ஒரு அக்ரெசிவ் ஃபெல்லோ. பாகிஸ்தான பார்த்தா, எக்ஸ்ட்ரா அக்ரெஷன் ஆயி போயி, புடிச்சு மண்ட கொட்டு கொட்டிருவாப்ல. 2012ல ஒன் டே இன்டர்நேஷனல்ல விராட் கோலி 183 ரன் அடிக்கிறாப்ல. ஒன் டேல ஒரு இந்தியன் பிளேயரு 183 அடிக்கிறான்னா, அவன் கொடூர இந்தியன் கேப்டன் ஆகப் போறாங்கிறது தான் பொருள். அதே மாரி தலைவனும் ஆகுறான். அது மட்டும் கிடையாது. 2016 T20 வேர்ல்டு கப்ல பாகிஸ்தானுக்கு கப் ஐஸ் அடிச்சு இந்தியாவ ஜெயிக்க வச்சாப்ல. 2022 T20 வேர்ல்டு கப்லயும் மறுபடியும் பாகிஸ்தான கப் ஐஸ் அடிக்கிறோம். அதுலயும் முக்கியமான பிளேயரா இருந்தாப்ல விராட் கோலி. பாகிஸ்தான் பவுலர்ஸ் எல்லாம் வராட்டுன்னு வீசி என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டானுங்க. கோலிய ஒண்ணுமே பண்ண முடியல. தலைவன் ஜெயிக்க வச்சான்ல. 31 ரன்னுக்கு 4 விக்கெட் போயிருச்சு. ஆனா விராட் கோலி நின்னு அன்னைக்கு இந்தியாவ கரை சேர்த்துறாப்ல. அடிக்கடி பாகிஸ்தான் கூட விளையாட முடியாத காரணத்தினால விராட் கோலி ஸ்டாட் பேட் பண்ண முடியாம போயிருச்சு. ஏன்னா இவனுங்க கிடைச்சிருந்தானுங்கன்னா இன்னி ஒரு 5, 10 100 எக்ஸ்ட்ராவா அடிச்சிருப்பாப்ல. பாகிஸ்தான் பவுலர்ஸ்க்கு கனவுலலாம் வந்து விராட் கோலி தூங்க விட மாட்டேங்கிறாப்ல அப்படின்னு பாகிஸ்தான்ல பெட்டிஷன்லாம் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி தாக்குதல தலைவன் பண்ணியிருக்கான்.